ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் ₹1 நம்ம சேமித்து எப்படி 3,69,085 ரூபாய் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் ஆக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே வந்து கால்குலேஷன் வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு வீடியோ வந்து புரியவே புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 3,69,085 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். இது வரைக்கும் யாருமே சொல்லாத டிப்ஸ் தான் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். என்னோடய சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குமே அப்போ தான் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேமெண்ட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ தான். எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் ₹1 எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூபாயை வந்து நம்ம இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் சேமிக்கலாம். உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ₹1 தானே அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ₹1000 குறைஞ்சாலுமே அது ₹1000 கிடையாது. லட்சத்தில் ₹1 குறைஞ்சாலும் அது ₹1,00,000 கிடையாது. கோடியில் ₹1 குறைஞ்சாலும் அது கோடி ரூபான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ₹1 தானேன்னு எல்லாரும் கேர்லெஸ்ஸாகவும் விடாதீங்க. நாம் இப்போ வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டே எழுதியிருக்கேன், செகண்ட் அமௌண்ட் எழுதியிருக்கேன், லாஸ்ட்டாக வந்து டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நம்ம ₹1 எடுத்து வைப்போம். அதோட டோட்டல் அமௌண்ட் ₹1. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ₹2 எடுத்து வைப்போம். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ₹3 எடுத்து வைப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நம்மக்கிட்ட ₹1 இருக்கும். அந்த ₹1 கூட நம்ம இன்னொரு ரூபா சேர்த்து மறுநாள் போடும்போது டோட்டலாக நம்மக்கிட்ட ₹3 இருக்கும். இந்த மாதிரி நாம் டெய்லியுமே வந்து அமௌண்ட் சேவ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டேவோ, இன்றைக்கி 10th டேனா ₹10 போடணும், 11th டே அப்படின்னா ₹11 போடணும், 20th டேனா ₹20 போடணும். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவிங்ஸ் மூலமாக நம்ம டெய்லியுமே வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து 52 வீக்ஸ் சேலஞ்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். 365வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம ₹365 எடுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணும் போது இதோட டோட்டல் அமௌண்ட் இயர் எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹66,795 வந்துட்டு கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸ்க்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹3,33,975 வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் மட்டும்தான். இதை வந்து நம்ம அப்படியே வச்சுருக்க கூடாது. நம்ம வந்து சேவ் பண்ணது மட்டும்தான். நாம் இதை அப்படியே வச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து லாபமே கிடையாது. நாம் இதை எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வட்டி வரணும், நமக்கு அது சேஃபாகவும் இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா ₹66,795 கிடைக்கும் இல்லைங்களா. அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 5%ன்னு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பேங்க்குக்குமே வந்து அது வேரியேஷன் ஆகும். அது வந்து 6% இருக்கலாம், இல்லை 7% இருக்கலாம். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது மாறி மாறி தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு 5% மட்டும்தான் எடுத்திருக்கேன். பர்சன்டேஜ்னு சொல்லி எடுத்து அது எவ்வளோ நமக்கு லாபம் வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை செகண்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ₹70,135 வந்து நமக்கு கிடைக்கும். வந்துட்டு வட்டியோட சேர்ந்த அமௌண்ட்டு ₹66,795 ப்ளஸ் அதோட 5% வட்டி சேர்த்து ₹70,135 நம்மளுக்கு 2வது வருஷத்தில் கிடைக்கும். அப்போ 2வது வருஷம் நம்ம சேமிப்போம் இல்லைங்களா, ₹66,795. அதையும் நமக்கு வந்திருக்க செகண்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அமௌண்ட்டையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹1,36,930. உங்களுக்கு கால்குலேஷன் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சேர்த்ததை செகண்ட் இயரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
செகண்ட் இயரில் வந்திருக்க வட்டியும் ப்ளஸ் செகண்ட் இயரில் சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டையும் நம்ம சேர்த்து தேர்ட் இயரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தேர்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,43,773 ரூபா வந்துட்டு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். கேல்குலேஷன் உங்களுக்கு புரியுதா? புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக எப்படி சொல்ல முடியுமோ அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதை தேர்ட் இயர்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்போம். அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் தேர்ட் இயர் நம்ம சேர்த்துருப்போம் இல்லைங்களா அமௌண்ட்டு 66,795 ரூபா, அதையும் சேர்த்து நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,10,572 ரூபா வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை 4th இயர் வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட போகிறோம். அந்த அமௌண்ட்டு 4th இயரில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும்போது 5% இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,21,100 ரூபா வந்துட்டு நம்ம கையில் இருக்கும். இப்போ வந்து 4th இயரில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு நம்ம அந்த 4th இயரில் சேவ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அமௌண்ட்டு, அதையும் சேர்த்து நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,87,896 ரூபா வந்து நம்ம கையில் இருக்கும். அதை வந்து 5th இயரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் டோட்டலாக. அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 5% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் மொத்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,22,900 ரூபா வந்து நம்மக்கிட்ட டோட்டலாக அமௌண்ட் இருக்கும். அந்த 3,22,900 ரூபா கூட அந்த 5th இயர் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அமௌண்ட்டு 66,795 ரூபா, அந்த அமௌண்ட்டும் சேர்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டோட்டலாக வந்து 3,69,085 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். நாம் இன்வெஸ்ட் பண்ணுறது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 இயர்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்ணது அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவே போட்டுடலாம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லாபமாக கிடைக்காது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு சேர்த்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ 5 வருஷத்துக்கு நம்ம சாதாரணமாக இதை சேவ் மட்டும் பண்ணுறோம் வீட்லேயே உண்டியல் வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, 33,975 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். இந்த 4 இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வட்டி வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,110 ரூபா. இப்போ இதை நம்ம வெளியே வட்டிக்கு விட்டோம் அப்படின்னா அந்த அசல் நமக்கு கிடைக்குமா இல்லை நமக்கு வட்டி கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த கால்குலேஷன்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே ப்ரீஃபாக எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு 5% வட்டி அப்படின்னு போட்டு ₹1 நம்ம சேமிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,110 ரூபா. நமக்கு யாராச்சும் இந்த அமௌண்ட்டு சும்மா தருவாங்களா சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன டைப்பில் நீங்கள் சேவ் பண்ணி அதை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸை வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க என்னோடய வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.